ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு யாராச்சும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை நோட்டிஃபிகேஷன்லேயே ரீட் பண்ணிடுவோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்ம இழுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இதுலேயே ரீட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு நம்ம மெசேஜ் ரீப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம். இது மாதிரி எத்தனை பேர் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு யாராச்சும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் ரீட் பண்ண தேவையில்லை. இது மாதிரி ஒரு பாப்பப்பில், அதாவது நம்ம மெசேஞ்சர் ஃபேஸ்புக் மெசேஞ்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பாப்பப்லேயே ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் விண்டோவை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்னென்ன மெசேஜஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இதில் மூலியமாக படித்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க படிச்சுட்டு தான் யாருக்குமே காட்டாது, நம்ம ரீட் ரெசிப்ட் அவங்களுக்கு போகாது. நம்ம இப்போ பார்த்தாச்சு, பட் ஆனால் அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் படிக்காத தான் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்தாச்சு. இதில் நம்ம ஏதாச்சும் ரீப்ளே பண்ணுனா மட்டும்தான் நம்ம ரீட் பண்ணதுக்கான அறிகுறி அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிவிட்டு மீண்டும் இந்த பாப்பப்பை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும். நம்ம ஏதாவது ஒரு வேலையில் இருக்கோம், அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம், இல்லைன்னா நம்ம ஏதாவது மூவி பார்த்துட்ருக்கோம், அந்த மாதிரி சமயத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது அப்படின்னா இது மாதிரி தான் வரும். நம்ம ஜஸ்ட்டு நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரீப்ளே பண்ணிவிட்டு ஜஸ்ட் மீண்டும் இதை ஒரு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூலையில் போய் இருந்துக்கும். இது மாதிரி நம்ம சேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம மூவி பார்த்துக்கலாம், நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் டிடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு யாராச்சும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்க மெசேஜை நம்ம பாப்பப் நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அது யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதுவே ஃபேஸ்புக் ஹலோ ஆப்பில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு மேலே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளே ஸ்டோர் மூலியமாக டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் தான். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அப்படின்னா இது மாதிரி தான் லோகோ இருக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில பர்மிஷன்லாம் கேட்கும், அதுக்கெலாம் அலோவ் கொடுத்துக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மேட் வித் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். இது இந்தியாவோட ஆப் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாப்பப் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நம்ம வாட்ஸ்அப்புக்கு செட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பபுள் சேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஆட்லாம் வரும், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் அப்படின்னு கேட்கும். கீழே அலோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் ஓப்பன் ஆகும் மொபைலில். அதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ் பஞ்ச் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்டுக்குங்க. எனேபிள் பண்ணி அலோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனேபிள் ஆயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அலோன்னு ஜஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த அளவில் டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப் அப்படின்னு இருக்கும், இதுலேயும் எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பபுள் சேட், அதாவது பாப்பப் வரும்போது உங்களுக்கு சவுண்டு வேணுமா அப்படின்னு கேட்குது. வேணும்னு கொடுங்க, இல்லைன்னா வேணான்னு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ், அதாவது நம்ம பபுள் சேட்டில் பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம எதாவது செட் பண்ணணுமோ அப்படின்னு கேட்குது. இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பபுள் சைஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பபுள் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு கொடுத்தா இது மாதிரி தான் வரும். நம்ம வாட்ஸ்அப் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ். இதுக்கு நம்ம இமேஜ் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மீண்டும் ரிட்டன் அந்த லோகோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் ரீசைஸ் ஆகிக்கும், மீண்டும் இது ஓப்பன் ஆகிக்கும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பேக்ரவுண்டில் நம்ம ஏதாவது மூவி பார்த்துட்ருக்கோம், இல்லைன்னா ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ரீப்ளே பண்ணிவிட்டு மீண்டும் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடாக இருந்துக்கும். நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டார்க் மோடு இருக்குது, டார்க் மோடு எனேபிள் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்களா எனேபிள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, எனேபிள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் அப்படின்னு மாறிக்கும். இனிமேட்டுக்கு நம்ம வாட்ஸ்அப்புக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி தான் பாப்பப்பில் தான் வரும் நோட்டிஃபிகேஷனு. நம்ம அதில் ரீட் பண்ணோம், இதில் நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு நம்ம ரீட் பண்ணதை காட்டாது. நம்ம ஏதாச்சும் ரீப்ளே பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ரீட் பண்ண ஒரு ரீட் ரெசிப்டே போகும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நம்ம யாராவது மெசேஜ் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இது மூலிமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ரீப்ளே பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். பாஸ் அண்ட் ப்ளே அப்படின்னு இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் அன்சேவ்டு நம்பர் அப்படின்னு இருக்குது. நம்ம யாராவது புது ஆளுங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அவங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் வாட்ஸ்அப்பில். அதுக்கு பதிலாக நம்ம இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா
யாருக்கு நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நம்ம இந்த இடத்துல இந்தியா நம்பராக இருந்தால் +91 போட்டு இந்த இடத்துல நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி என்ன சென்ட் பண்ணணுமோ டைப் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல வாட்ஸ்அப் அதில் ஸ்டார்ட் சேட் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேட்டாக உங்களுக்கு சென்ட் ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. இதில் இப்போ க்ளீன் பண்ணுறது என்னென்ன இருக்குன்னா ஜங்கிள் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில், அதெல்லாம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் சேவர். நம்ம இதுக்கு பதிலாக நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டஸ் சேவரும் வச்சுருந்தாலும் இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை காப்பி பண்ணி நம்மளோட ஸ்டேட்டஸ்களோட அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடிட்டர், அடுத்து டெக்ஸ்ட் டு இமோஜி அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது இன்புட் டெக்ஸ்ட் நம்ம ஏதாவது நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா லவ் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். கொடுத்துட்டு இங்கே சூஸ் இமோஜி அப்படின்னு இருக்குது, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன இமோஜி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா LOVE அப்படின்ட்டு வந்திருக்கும். இது கேபிட்டல் லெட்டரில் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பாருங்கள். இது இப்படி இருக்கும். நம்ம ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது மாதிரி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆப்பில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேக் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் எடுத்து இது 2 டைம் ஆர் 3 டைம் இல்லைனா 4 டைம் இது மாதிரி சேக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிக்கும். இந்த ஃபியூச்சர் நீங்கள் வாட்ஸ்அப் நம்ம எதாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எடுத்து நம்ம அன்லாக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் எங்கே இருக்குன்னு தேடி ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நம்ம சேக் பண்ணால் நம்மளோட மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிக்கும். இந்த ஃபியூச்சரும் ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் அடி டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இது போன்ற டெக் நியூஸில் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.